நம்ம மல்லிகிட்ட இந்த ரகு இப்போ எல்லா உண்மையுமே உளரப் போறான். உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட இந்த சுடர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம மல்லிக்கு ஏற்கனவே டவுட்டு, சந்தேகம் இந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே கம்ப்ளீட்டா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு பேரு சுடர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல சுடர் யாரு? எங்கிருந்து வந்தா? இந்த ரகு யாரு? என்ன ஏது? அப்படின்றது எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம மல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. இந்த சுடர், அடுத்ததா ரகு இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரிய போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரகு வாயாலேயே இது எல்லாத்தையுமே நம்ம மல்லி கேட்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் இப்போ இந்த சுடர் இருந்துட்டு நம்ம மல்லி போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா அது மல்லி போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எதுக்காக இந்த சுடர் அதிர்ச்சி ஆகணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்போ நம்ம மல்லியோட கையில இருக்கக்கூடியது சுடரோட போனு. அதனாலதான் இப்போ சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ரகு வந்து இந்த டைமுக்கு போன் பண்ணுவாரே, அதாவது பண்றேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்ல இந்த சுடர் இருந்துட்டு இருக்கான். அதாவது என்னாச்சு அப்படின்னா, இந்த சுடர் இல்லாத நேரத்துல சுடரோட போனுக்கு ஒரு கால் வருது. அதை பண்றது வேற யாரும் கிடையாது, இந்த ரகு தான். ரகு போன் பண்ணி இந்த சுடர் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம மல்லி அந்த பக்கமா போகும்போது மல்லி அந்த போனை எடுத்து பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது பேசுறாங்க அப்படின்னா அதை எடுத்து ஹலோன்னு சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அட்டென்ட் பண்ண உடனே அங்க நிலைமை என்ன போயிட்டு இருக்கு? அதே மாதிரி விஜய் வந்து உன்னோட கழுத்துல சீக்கிரமா தாலிய கட்டணும். இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா முடிக்கணும். அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி இப்படி பண்றா, அப்படி பண்றா, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண சொல்றா, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள இந்த ரகு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இந்த கதிரேசன் இருந்துட்டு ரூ. 50,00,000 காணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. அத நம்ம தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்களா என்ன? அப்படி இப்படின்ற மாரி சொல்லி ரகு இருந்துட்டு எல்லாத்தையுமே அவன் வாயால உணர ஆரம்பிச்சுறான். அதே மாதிரி அந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு கூட தெரியாது. அந்த பணத்தை நம்ம ஆட்டை போட்டோம் இல்லையா, அதாவது இந்த ஒரு பணத்தை வந்து நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை எப்படியாச்சும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மல்லிக்கு உண்மை என்ன அப்படின்றது புரிய வருது. நம்ம எவ்வளவு பெரிய இதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம். விஜய், அதுக்கப்புறம் வெண்பா இவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படின்னா சுடரோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் சுடர் இருந்துட்டு நம்ம மல்லி போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தது மட்டும் இல்லாம குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம மல்லியோட போனை புடுங்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல அதாவது இந்த சுடரோட போன்ல மல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு போனை வந்து புடுங்கினதுக்கு அப்புறமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இத்தனை நாளா ரகு யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துச்சு. அதாவது உன் கூட்டாளி ரகு கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி சொல்ல இந்த சுடருக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.